ஹலோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். நான் இன்றைக்கி நேற்று நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமோடைய ஆன்சருக்கு தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் ரொம்ப லேட் தான், பட் இருந்தாலும் வாங்க நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் கூட்டம் பொன். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் டி, ஆப்ஷன் டி, கூற்றும் தவறு காரணமும் தவறு. அதுக்கப்புறமா தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இங்கே பின்வரும் சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சந்திப்பிழையற்ற அப்படின்னா சந்திப்பிழை இல்லாமல் ஒரு தொடர் இருக்குது இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சந்திப்பிழை இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்ததாக பொறுத்துகளை ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். 5th ஒன்னில் நரலும். 5th ஒன்னுக்கு ஏ. அடுத்து 6th பார்க்கலாம் வாங்க. 6th ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, கடற்கடை இயக்கம். அப்புறம் பொறுத்துகளை ஃபஸ்ட் ஒன் ஏ கரெக்ட். அடுத்ததான் 8th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். அப்புறமா 9th ஒன்னுக்கு சி தான் கரெக்டான ஆப்ஷன். இப்போது 10th ஒன்னுக்குமே டி ஆப்ஷன் கரெக்டு. 11th ஒன்னுக்கும் சி தான் கரெக்டு. 12th டி ஆப்ஷன் கரெக்ட். இந்த ஒரு கொஷினை வச்சு தான் எல்லாருமே நல்லா யூடியூப்பில் நல்லா ஓட்டுறாங்க. ஸோ ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் ஓலம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி. 14th ஆன்சர் சி. 15th கூற்று ஏ. ஏ கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா 16th கரெக்ட் ஆப்ஷன் வெற்று சிலம்பு பொறுப்பு. 17th ஆன்சர் பி, கழித்தல். ஏன்னா ஆக்சுவலி இங்கே பாதி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, களின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஃபுல் ஃபார்ம் தான் இந்த கழித்தல். அடுத்த கொஷினுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அப்புறம் 19th ஆப்ஷன் ஏ கரெக்ட். நீங்கள் என்ன டிக் பண்ணியிருக்கீங்கன்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா 20th ஒன்று குறைத்து மதிப்பிடுவது தான், மதிப்பிடாதே அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். 21st பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் 22க்கு அறிஞர் அண்ணா தான் கரெக்டான ஆப்ஷன். அண்ட் 23க்கு டி ஆப்ஷன் கரெக்ட். அண்ட் 24க்கு சி ஆப்ஷன். 25க்கு பி ஆப்ஷன். அண்ட் 26க்கு டி ஆப்ஷன். இது அகரை வரிசைப்பட்டதுக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். இந்த காங்காஞ்சா வரிசையில் நம்ம கரெக்டாக போட்டிருந்தாலே நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா காங்காஞ்சா வரிசையில் ஃபஸ்ட்டு கா வரிசையில் கா வந்திருக்கு. அப்புறம் சா, அப்புறம் சா வரிசையில் சே இருக்குது. சா வரிசையில் சே இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் தாக்கு அடுத்து தான் மான்றது ஒன்று வரும். ஸோ அப்போ தா மூ வா. ஸோ ஆப்ஷன் சி தான் இது கரெக்டான ஆப்ஷன். அப்புறமா பிழை திருத்துக. இதுக்கான ஆப்ஷன் கூற்று பி தான் கரெக்ட். 29க்கு ஆப்ஷன் பி. அப்புறம் 30 இதுக்கான ஆப்ஷன் டி. 30க்கு ஆப்ஷன் டி. 31க்கு 31க்குமே டி தான் ஆப்ஷன். அப்புறம் 32க்கு திறனாளர். 32க்கு வேட்டரேன் அப்படின்னா திறனாளர்னு சொல்லிட்டு ஆன்சராக. அப்புறம் கிளாசியர் அப்படிங்கிறது பனியாரம், வெப்ப ஆறு இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு 34க்கான ஆன்சர் டி. 35க்கான ஆன்சர் சி. 36க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்றில் ஏவும் சரி, ஆறுன்ற காரணம் தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அது கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் 37ல் ஏ தான். 38ல் பி, பொறுப்பு. அடுத்து 38ல் பார்த்திங்கன்னா கூற்று சரி காரணமும் சரி. கொஷினெல்லாம் நீங்களே படித்து பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நான் ஆன்சர் ஆப்ஷன் மட்டும் சொல்கிறேன். அடுத்து 40க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 41க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 42க்கு பார்த்திங்கன்னா கூற்று டி தான் கரெக்டான ஆன்சர். 43க்கு ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் 43க்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக. 45க்கு பி. அண்ட் 45க்கு ஆப்ஷன் பி. 47க்கு ஆப்ஷன் டி. 48க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 49க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 50th, அதாவது 50வது கொஷினுக்கு எதிர்கால பெயரெச்சம். பாடும் பாடலுக்கு எதிர்கால பெயரெச்சம் தான் ஆன்சர். 51க்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் டி. 52க்கு ஆன்சர் டி. ஸோ இது அதோட வேர்ச்சொல் நடந்தவன். வெய் அப்படிங்கிறதுக்கு வைத்ததும் வரலாம், வைத்தாள் அப்படின்னும் வரலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் எதுன்னு கரெக்டாக தெரில. ஆனால் இப்போதைக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர் நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறமா 53க்கு வந்து பூமி உலகம், தாரணினா பூமி உலகம். 54க்கான ஆன்சர் வந்து டி. 55க்கு டி தான் ஆன்சர். 56க்கு வந்து டி, அரசன் மாலை அணிவித்தான். ஸோ த ஆன்சர். அண்ட் 57க்கு வந்து ஆன்சர் ஏ கரெக்ட். 58க்கு பார்த்தீங்கன்னா டி. 59க்கு வந்து பி. ஆன்சர்ஸ் மட்டும் செக் பண்ணிவிட்டு வாங்க. அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நம்மளால் கண்டிப்பாக முடியும். ட்ரை இஸ் த பெஸ்ட் மெடிசன். ஓகேங்களா? 60க்கு வந்து டி. அண்ட் 61க்கு வந்து ஏ. 62க்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 63 வந்து ஆப்ஷன் ஏ. யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு வேளை ஆப்ஷன்ஸ் வந்து தப்பாக நம்ம எழுதியிருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கான வேலை வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். 64த்துக்கான ஆன்சர் வந்து பலா வறுமை. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 65க்கு வந்து ஆப்ஷன் டி. அண்ட் 67க்கு வந்து ஆப்ஷன் டி. 66க்கு ஆப்ஷன் டி. 67க்கு வந்து ஆப்ஷன் பி. 68க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் அதுக்கும் கரெக்டான ஆன்சர். அண்ட் 69க்கும் ஆப்ஷன் ஏ. புள்ளின் உறுப்பை கண்டறிகனா தளிரம். அண்ட் 70 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மோனோஃபோலி கண்ட்ரோல் அப்படிங்கிறது தனி வல்லமை கட்டுப்பாடு. பொறுத்துக்க. 71க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. உண்மையிலேயே ஒன்றுமே இல்லை, இந்த பேராகிராஃபை படித்தாலே போதும், இந்த 3 கொஷினுக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த பேராகிராஃப்லேயே வந்து இதுக்கான ஆன்சரும் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஒனுக்கு ஏ, செகண்ட் ஒனுக்கு பி, தேர்ட் ஒனுக்கு சி. அழகாக ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் படித்து பார்த்துருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த 3 கொஷினுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து 75க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நாகனார், சி ஆப்ஷன். 76க்கு வந்து சி, இரக்கம் இல்லாதவர், அதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறமா வந்து 77ல் வந்து ஏ, கூற்று சரி காரணம் தவறு, அதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் 78க்கு கூற்று சரி காரணம் சரி. 79க்கு வந்து ஐ ஆ, பொருந்தாத இணை கண்டறிகன்னா ஐ ஆ, இது வந்து பொருந்தாதது. ஸோ இதுக்கு வந்து சி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் 80க்கு வந்து ஆன்சர் வந்து 70, ஆப்ஷன் டி. 81க்கு வந்து ஆப்ஷன் டி, உறவோர் மடவாம். 82க்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். 83க்கு வந்து ஆப்ஷன் டி கரெக்ட். அண்ட் 84க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் பி தான் கரெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 85க்கான ஆன்சர் வந்து பி. அண்ட் 86க்கான ஆன்சர் வந்து சி. 87க்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதுக்குமே சி தான், குறிக்கோள். பூட்கை அப்படின்னா குறிக்கோள்னு அர்த்தம். 88க்கு வந்து பார்த்திங்கன்னா சி. அடுத்து 89க்கு வந்து தமிழ் சொல்லை கண்டறிகளை காதி, சாவடி, சாம்பார், இதை தமிழ் சொல், இதில் உண்மையான தமிழ் சொல்லுன்னு பார்த்திங்கன்னா உடுக்கை, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் 90க்கு வந்து ஆப்ஷன் சி கரெக்ட். 91க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். பொறுத்துக்களை அது என்னன்றது நீங்கள் கொஷின் டிக் பண்ணுறப்போ கொஷின் படிச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. 92ல் வந்து ஆன்சர் வந்து நீரவர். 93க்கு வந்து சி ஆப்ஷன். 94க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் ஆப்ஷன். அண்ட் 95 அக்ரிணை தொடரை கண்டறிகளை வந்து மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது அக்ரிணை தொடர். ஸோ 96க்கு வந்து சி ஆப்ஷன். 97 சேம், இதுவும் சேம் கொஷின் தான். இந்த பேராகிராஃப் படித்தாலே நீங்கள் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். 97க்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குற்றாலருவி. இந்த பேராகிராஃபை நீங்கள் படித்து பாருங்கள் திரும்பவும் வேணும்னா. இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை தான் வந்து இதில் அவங்க கொஷினாகவே என்ன ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே கொஷினாகவே கேட்டிருக்காங்க. அண்ட் 96க்குமே இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து டி. லாஸ்ட்டாக 99 அண்ட் 100. 99 இதுக்கான ஆன்சர் வந்து கருத்துரு. நான் வந்து இது ப்ரொஃபஸல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்து கருத்துரு. 100க்கு வந்து ஆன்சர் சி தான் கரெக்ட், நீர்ப்பாசன தொழில்நுட்பம். அவ்வளோதாங்க. நம்ம இந்த 100 கொஷின்லையுமே நம்ம எவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. பரவாயில்ல, நம்ம வந்து இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே நம்ம போயிருக்கோம். அது வரைக்குமே ஒரு மிகப்பெரிய சாதனை தான். இந்த 100 கொஷின்ஸில் உங்களது எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ யாருமே வந்து ஒரு வேளை தப்பான ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணியிருந்தாலும் அதுக்கெல்லாம் யாரும் வருத்தப்பட வேணாம். எல்லாம் நன்மைக்கே. ஓகே, பாய், ஆல் த பெஸ்ட். மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு சொல்லிடுங்க. பாய்.